அன்பான நேயர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இரவில் எல்லாருக்கும் நல்ல நித்திரை செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இன்னொரு நாளுக்குடைய புதிய கிருபையாக நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்காட்லாந்துல ஒரு எளிய ஒரு குடும்பத்துல பிறந்தவர். அவர் 9 வயதாகும் பொழுது என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா சங்கீதம் 119 அந்த அதிகாரம் பெரிய அதிகாரம் இல்லையா, அந்த அதிகாரத்தை மனப்பாடமாக சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவர் போகிற அந்த சபையில் அவருக்கு ஒரு புதிய ஏற்பாடு என்ன செஞ்சது பரிசாக கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தன்னுடைய 10வது வயதில் என்ன செய்யறச்சுன்னா நூல் தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்றாரு. அந்த வேலை எப்படின்னு சொன்னால் காலைல 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வரணும். அப்படி அவர் வேலை பணிகளை செய்து வர்றாரு. அவருக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை, ஆனால் அதற்கான வசதி அவர்கிட்ட இல்லை. அப்போது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த வேலை செய்யும்போது முதல் வார சம்பளம் கிடைக்குது. அதை என்ன செய்யறா பாதி பணத்தை எடுத்து என்ன செய்ய ஒரு லத்தீன் புக்கு வாங்குறாரு. அது இலக்கண புக்கு. அதை வாசித்து அதில் நல்லா தேர்ச்சி பண்ணுறாரு. பின்ன என்ன செய்யற மீதி பாதி காசு என்ன செய்கிறாரு அந்த சம்பளத்தை தன்னுடைய தாயத்தில் கொடுக்குறாரு. இப்படி அநேக நாட்கள் அவர் வேலை செய்து சில நாட்கள் என்ன செஞ்சான்னா பணம் சேர்த்து வச்சுட்டு என்ன பகுதி நேர படிப்பை அவர் என்ன செஞ்சான்னா படிக்க ஆரம்பித்தார். அப்புறம் என்ன செஞ்சான்னா நாளுக்கு நாள் அவர் நிறைய வேலை செய்து அவர் ரொம்ப விடாமுயற்சினால அவருடைய தொடர்ந்து செய்கிற உழைப்பால் அவர் என்ன செஞ்சதுன்னா தன்னுடைய முழு நேர படிப்பை படிப்பதற்கான பணத்தை அவர் சேர்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன படிப்பு தான் அவர் படித்தார் அப்படின்னு யோசித்து பார்த்தா 1840வது ஆண்டில் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா ஒரு மருத்துவ பணியை அந்த பட்ட படிப்பை அவர் படித்து முடிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வயதுலேருந்து சின்ன வயதுலேருந்தே கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அதில் உழைப்பு பண்ணி அவங்க பட்டம் பெறுறாங்க. தனது 18வது வயதில் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எப்படியாச்சும் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்து அப்படி தான் அந்த முயற்சி தான் 18 வயதில் அவர் யோசித்த அந்த காரியம் அவர் என்ன செஞ்சுன்னா ஒரு மருத்துவராக அவரே நிற்கிறது. இந்த காலகட்டத்தில் வாலிப பிள்ளைங்களாம் பார்க்கும்பொழுது ஏனோ தானோ என்று சுற்றி தெரிகிறாங்கல்ல, நமக்குள்ள ஒரு காரியம். அப்போ ஆனால் இவ்வளோ படித்து முடிச்ச பிறகு அவருடைய மனசில் இருந்த ஒரு ஆசைன்னு சொன்னால் மிஷினரியாக என்ன செய்யணும், ஆப்பிரிக்க தேசத்திற்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பெரிய ஆசையாக இருந்துச்சு. அவர் அது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் செய்கிறாரு. வேதாமத்தை என்ன செஞ்சுருக்காரு நிறைய தடவை அவர் வாசித்திருக்கிறாரு. அதிகமாக முழு வேதாமத்தை அடிக்கடிக்கு அவர் வாஸ்து முடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்யணும், அவர் எல்லா அவருக்கு வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையும் போதெல்லாம் என்ன செய்வாரான்னா ஒரே ஒரு காரியம் தான் செய்வாராம். நம்மளாம் அதை வந்து கடைசியாக செய்கிற காரியம், ஆனால் அவர் ஒரே ஒரு காரியம் தான் செய்வார். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வாராம். ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, நான் இதுலேருந்து தப்பித்து வருவதற்கோ நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, இதை நான் என்ன அப்படி எல்லா காரியத்தையும் ஜெபத்தினால செஞ்சார். நமக்கு ஒரு பிரச்சனையோ நமக்கு ஒரு காரியமோ தேவைன்னா உடனே யாரை நம்ம மைண்ட் என்ன தோணும்னா யாரை பார்த்தா இந்த காரியம் நடக்கும், யார்கிட்ட போய் சொன்னால் இந்த காரியம் நடக்கும், இது இவங்க இவ்வளோ தூரம் போய் கேட்டால் தான் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். இல்லை முழங்கால் படித்து ஜெபித்தாலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு என்ன செய்யறேன்னு சொன்னால் டேவிட் லிவிங்ஸ்டன்னு அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்கிறார். நீங்கள் அவர் அவர் வாழ்ந்த கடைசி நாட்களில் அவருடைய டைரியில் என்ன வசனம் எழுதி வச்சுருந்தான்னு சொன்னால் எபேசியர் 3:14 அவர் எழுதி வச்சுருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற வசனம் தான் கடைசியாச்சு. ஏன்னு சொன்னால் நீங்கள் நானும் அடிக்கடி நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், மனப்போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியில் என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் விழுந்து விடுறோம். விசுவாசத்தில் நம்ம நிலைத்து நிற்பதில்லை. ஆனால் நம்ம விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடனே கூட பங்காளர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுது. ஆனால் நம்ம விசுவாச வாழ்க்கையில் விழுந்து போகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்,
மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க. விசுவாசத்தை எப்படி இருக்கணுமா? முடிவு பரியந்தம். அப்போ நம்ம விழுந்தால் என்ன செய்யணுமா? ஆண்டவரிடத்தில் கேட்டு, நம்முடைய போராட்டத்தின் மத்தியில், நம்முடைய சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம ஒப்பு கொடுத்து, நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறா? துணை நின்று என்ன செய்வார்? நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதான் ஒரு உண்மையான ஒரு ஆயத்தமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு முன்பாக உத்தமங்களாக நம்ம விளங்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நாம் அடையலாம். எப்படி அடைய முடியும்? நம்ம இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுமா? ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். எப்படி? நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கையில் உறுதியாய் முடிவு பரியந்தம் பற்றிக்கணும். கண்டிப்பாக வெற்றி நமக்கு உண்டு. அதனால் நமக்கு தோல்விகள் வர மாதிரி இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மை வழி நடத்தும், நம்மை உயர்த்தது காத்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த வல்லமை உள்ள தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டுள்ளாங்க. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? அவர் வழி நடத்துகிற அந்த பாதையில் நீங்களும் நானும் செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவராக. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை சந்திப்பதற்காக உண்மையான ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை உண்மையில் முடிவு பரியந்தம் இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. எங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, வேதனை வரும்பொழுது, வியாதிகள் வரும் பொழுது நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, பின்வாங்கி போய் விடாதபடிக்கு சுவாமி, எல்லா வேளையிலும் உண்மையை உறுதியாய் பற்றி கொள்கிற பிள்ளைகளாக, முடிவு பரியந்தம் பற்றி கொள்கிற பிள்ளைகளாக, அடுத்து உம்முடைய கூட பங்காளர்களாக ஆகிறதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா பார்த்து நிற்கிறோம் சுவாமி. என்னுடைய குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட மன்னித்தாண்டு அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதி. அவருடைய குடும்பம், இனஜன பந்துக்களை ஆசீர்வதிங்க சாமி. எல்லாரும் ஆசீர்வதித்து எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அநேகருக்கு சாட்சிகளாக, நடமாடும் நிருபங்களாக ஜீவிக்க தேவ ஒத்தாசை அவர்களோடு கூட இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ராஜ்யம் வரும்போது நேர்த்தலணுமா இயேசு வழியா ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.